ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினாலே இந்த காலை பொழுது எங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாகவே ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. ஆமேன். நீங்களும் உங்கள் அருகில் உள்ளவர்களை பார்த்து உங்கள் அன்பின் கரங்களை கொடுத்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்குள்ளாக உங்கள் கரங்களை கொடுத்து வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள்ளாக எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி வாழ்த்துங்கள். வாழ்த்து விட்டு சின்னாக்கள் உங்கள் ஆசனங்களிலே அழகாக அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை நம்முடைய வாழ்நாட்களில் என்று இன்றைக்கும் உள்ளது. ஆமேன். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய ஜனங்களை நோக்கி ஐயோ 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 என்று கூறிய 6 காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். ஆமென். கடந்த வாரத்திலே பரிசுத்த ஆவியானவரை குறித்தும், அதற்கு முந்தைய வாரத்திலே அபேட்சிக்கிற மனுஷன் யார் என்ற தலைப்பிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. தேவனுடைய தேவாலயம் நிறைந்து இருந்தது. அல்லேலூயா. அழகாக இந்த வார்த்தையை பார்க்கிற பொழுது, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல என்ன நடக்கிறதா? ஏசாயா ஆண்டவரை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாராம்? ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்துல வீற்றிருக்கிறதை அவர் காண்கிறார். யார் காண்கிறார்? ஏசாயா தீர்க்கதரிசி. தேவனுடைய அழைப்பை பெற்ற ஒரு மனிதன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், ஒரு தீர்க்கதரிசி. தேவனுடைய வார்த்தைகளை அப்படியே தேவன் பேசுகிறதை கேட்டு அதை ஜனங்களுக்கு கொண்டு போய் சொல்லுகிற ஒரு பெரிய ஊழியத்தில் இருந்த தீர்க்கதரிசிக்கு இந்த வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் இவைகளாக இருக்கிறது. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரை பார்த்தார். யார் செத்தா பிறகு? உசியா ராஜா மரித்த பின்பதாக ஏசாயா ஆண்டவரை பார்க்கிறார். அப்படியான என்னுடைய கேள்வி, இதற்கு முதல் ஏசாயா ஆண்டவரை பார்க்கவில்லையா? பார்த்தார். சொல்லுங்கள. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல ஏசாயா ஆண்டவரை கண்டார். சரிதானே? வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது, வேற ஒன்றுமே இல்லை. அருமையானவர்களே, இந்த காரியத்தினை, இந்த வசனத்தை நாம் சற்று விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் 2 நாளாகம புஸ்தகம் 26வது அதிகாரத்துக்கு நேராக நாம் செல்ல வேண்டும். அங்கே இந்த உசியா ராஜாவுடைய காரியங்களை ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு எழுதி வைத்துள்ளார். அதன் அடிப்படையில் 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 3வது 4வது 5வது வசனங்களை நாங்கள் வாசித்து காண்கிற பொழுது இந்த மனிதனுடைய காரியங்களை ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கு தெளிவாக எழுதி வைத்துள்ளார். வாசிக்க கேட்போம். உசியா ராஜாவாகிற போது
16 வயதாயிருந்தது. 16 வயதாக இருந்து 52 வருஷம் 52 ஆண்டுகள் எருசலேமில் அரசாண்டான். எருசலேமை அரசாண்டான். எருசலேம் நகரத்தாலான எருசலேம் நகரத்தாரான அவன் தாயின் பேர் அவனுடைய தாயினுடைய பெயர் எக்கோலியாள். எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து கடவுளுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடினான். தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உசியாவினுடைய தகப்பனும் ஒரு ராஜா. அவர் மரித்த பின்பதாக எருசலேம் நகரத்தார் என்ன செய்கிறார்கள்? ஜனத்தார் இந்த 16 வயதுடைய இந்த உசியா ராஜாவை பிடித்து கொண்டு வந்து, எத்தனை வயது? 16 வயதான ராஜா, 16 வயதான ஒரு இளைஞனை பிடித்துக் கொண்டு வந்து ராஜாவாக்கி விட்டார்கள். அவருடைய தாயினுடைய பெயர் எக்கோலியாள், தகப்பனுடைய பெயர் அமத்சியா. இந்த ராஜாவுடைய காலத்தில் சகரியா என்னும் தேவ பக்தியில் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த மனிதனோடு இருந்து தேவனை தேடும்படியாகவும், தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கும்படியாகவும், தேவனை நம்பும்படியாகவும், தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கும்படியாகவும் இந்த உசியா தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டபடியினால் வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனை தேடினபடியினால் தெய்வம் அவனுடைய காரியங்களை வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை தேடினான்? 16 வயதுல யாரை தேடினான்? சத்தமா சொல்லுங்க. 16 வயதுல யாரை தேடினான்? ஆண்டவரை தேடினான். 16 வயதுல உல்லாசமா வாழ வேண்டும்படியாக நண்பர்களை தேட வேண்டிய காலம். 16 வயதுல தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றும்படியான காலம். 16 வயதுல தங்களுடைய சொந்த அலுவல்களை பார்க்கும்படியான காலம். ஆனால் 16 வயதுல ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள் ஒரு வாஞ்சை. ஆண்டவரை எப்படியாவது தேட வேண்டும். அவனுடைய காலத்தில் வாழ்ந்த நாட்களில், அவனுடைய நாட்களிலே யார் தேவ பக்தி உள்ளவர்களாக அன்றிருந்த சகரியாவோடு இணைந்து ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லி விருப்பம் கொண்டவனாய் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த மனிதன் தெய்வனை தேட ஆரம்பித்தான். தேவனுடைய காரியங்களை தேடும்படியாக தன்னுடைய காலங்களை கொண்டு போனான். வேதம் சொல்லுகிறது, 8வது வசனம் வருகிற பொழுது 2வது பகுதியை வாசியுங்கள். 8வது வசனத்துல பி பகுதியை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. ஹலோ, எகிப்தினுடைய எல்லை மட்டும் எட்டியது. அவன் மிகவும் பலம் கொண்டான். 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேக ஆடு மாடுகளும், அநேகமான ஆடு மாடுகள், மலைகளையும் வயல்வெளியையும் பயிர் கொடிகளும் திராட்சை தோட்டக்காரர்களும் உண்டாயிருந்தபடியினால் அவன் வனாந்திரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். அவன் வேளாண்மை பிரியனாகவும் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 15ஆம் வசனத்தின் பகுதியை வாசிங்க. 15ஆம் வசனத்தை. கோபுரங்கள் மேலும் அலங்க கொடிகள் மேலும் நின்று அம்புகளை பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த யந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிட்டு அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டானது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உசியா ராஜா ஒரு மிக முக்கியமான ஒரு ராஜாவாக எருசலேமிலே இருந்தார். அநேக ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு மனிதனாகவும்
தன்னுடைய தேசத்தை நல்ல செழிப்பின் பாதைக்கு கொண்டு சென்ற ஒரு மனிதனாகவும் பயங்கரமான ஆசீர்வாதமான நிலைமைக்கு உயர்த்தின ஒரு மனிதனாக இந்த உசியா ராஜா இருந்ததற்கு ஒரே ஒரு காரணம் வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் எல்லாம் தெய்வம் அவன் காரியங்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். தேவன் அவனுடைய கீர்த்தியை எகிப்தின் எல்லை மட்டும் ஜனங்கள் கேட்கும்படியாய் தேவன் அவனை உயர்த்தினார். அவன் பலப்பட மட்டும் தேவன் அவனுக்கு அனுகூலமாக இருந்து அவனை நடத்தி கொண்டு போனார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில காலத்துல அன்றிருந்த ஜனங்களுடைய பார்வையில தெய்வம் நம்மோடு இருக்கிறார், நமக்கு ஒரு குறைவும் இல்லை. தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு ஒரு குறைவும் இல்லை. எல்லாம் நிறைந்து போய் இருக்கிறது, எல்லா தேவைகளும் பூரணமாய் சந்திக்கப்பட்டு விட்டது. ஆகவே நமக்கு ஒரு குறைவும் இல்லை என்ற உணர்வோடு அன்றைக்கு இருந்த ஜனங்கள் அன்றைக்கு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் 5வது அதிகாரத்திலே ஐயோ உனக்கு ஐயோ, சுயநலம் நிறைந்தவர்களே உனக்கு ஐயோ, பிழையை சரி என்றும் சரியே பிழை என்றும் பாதிக்கிறவனே உனக்கு ஐயோ, மாய்மாலமாய் காரியங்களை செய்கிறவனே உனக்கு ஐயோ, கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக பெருமை கொண்டு ஆடுகிறவனே உனக்கு ஐயோ என்று பேசின ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 6வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கிற பொழுது ஒரு காரியத்தை அங்கே குறித்து சொல்லுகிறார். 6வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது நான் ஐயோ நான் அதமானேன், நான் அதமானேன், போதும் நான் அதமானேன். 5ஆம் அதிகாரத்தில் யாரை குறித்து சொன்னார் சொல்லுங்களேன்? எல்லா ஜனங்களையும் ஐயோ இப்படி செய்கிறவனே உனக்கு ஐயோ, அப்படி வாழ்கிறவனே உனக்கு ஐயோ என்று சொன்ன இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இப்பொழுது ஐயோ நான் அதமானேன். என்ன பிரச்சனை? நான் அதமானேன். இப்பொழுது மற்றவர்களுக்கு ஐயோ அல்ல, 6 ஐயோக்களை மற்றவர்களை கூறின ஏசாயா தீர்க்கதரிசி 6வது அதிகாரத்தில் வருகிற பொழுது ஐயோ நான் அதமானேன், நான் அதமானேன். இப்பொழுது உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்துல கர்த்தரை கண்ட பின்பதாக, தேவனை பார்த்த பின்பதாக சொல்லுகிறான், நான் அதமானேன், ஐயோ நான் அதமானேன். அழகான ஒரு காட்சி பிரியமானவர்களே. இதுவரைக்கும் ஆண்டவரை பார்க்க முடியாத இந்த ஏசாயா இதுவரைக்கும் தேவனுடைய மகத்துவங்களை பார்க்க முடியவில்லை. இதுவரைக்கும் தேவனை பார்த்து ஐயோ நான் அசுத்த உதடு உள்ள மனிதன் என்று தன் நிலைமையை புரிந்து கொள்ள முடியவில்லை. தெய்வ மகத்துவங்களை பார்க்க முடியவில்லை. தேவனுடைய காரியங்களை கண்கொண்டு பார்க்க முடியவில்லை. ஒரு பெரிதான ஊழிய அழைப்பை தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு உசியா ஏசாயா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் ஒரு காரணமாக மாறிவிட்டார். இந்த உசியா ராஜா ஏசாயா ஆண்டவரை பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தடைக்கல்லாக இருந்து விட்டார். ஏன்? தேசத்துல பஞ்சம் இல்ல, தேசத்துல வறுமை இல்ல, தேசத்துக்கு எதிராக போராட்டங்கள் இல்லை, தேசத்துக்கு எதிராக யுத்தங்கள் இல்லை, தேசத்துக்கு எதிராக வன்முறை இல்லை, எல்லாம் திருப்தி, எல்லாம் நிறைவு. ஆனால் உசியா தன்னுடைய வாழ்க்கையில தேவனை பார்க்க முடியாத அளவுக்கு 52 ஆண்டுகள் ஆட்சி செய்த இந்த உசியா ராஜாவையே பார்த்து 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 இருந்தபடியினால அந்த உசியா ராஜாவை உண்டாக்கின ராஜாவை பார்க்க முடியாத அளவுக்கு ஏசாயாவுடைய வாழ்க்கையில ஒரு பின்னடைவு வந்தது. ஏசாயாவுடைய வாழ்க்கையில ஒரு தாமதம் அங்கே வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஏன் அநேகருடைய வாழ்க்கையில நம்முடைய அழைப்பை புரிந்து கொள்ள முடியவில்லை? ஆண்டவர் நம் மேல் வைத்திருக்க திட்டங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை?
ஏன் தேவனுக்காக எழும்பி காரியங்களை நாம் செய்ய முடியாதபடிக்கு நம்மகத்தை தன்னகத்தை இருக்கிறதான குறைகளை கண்டுகொள்ள முடியவில்லை. சில நேரங்களில் பல தடவைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் பல உசியாக்கள் நமக்கு இருக்கிறபடியினால், உசியாக்கள் போன்ற மனிதர்கள், உசியாக்கள் போன்ற வேலைகள், உசியாக்கள் போன்ற வருமானங்கள், உசியாக்கள் போன்ற காரியங்கள், இன்றைக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் உசியாக்கள் போன்ற படிப்பு, உசியாக்கள் போன்ற தொழில், உசியாக்கள் போன்ற ஆசீர்வாதம் அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவரை பார்க்க முடியாதபடியும் தன் நிலைமையை தாம் உணர்ந்து கொள்ள முடியாதபடிக்கும் பல ஆசீர்வாதங்கள் காரணங்களாய் மாறிவிட்டது. தேவனை பார்க்க முடியாதபடி, தேவ மகத்துவங்களை பார்க்க முடியாதபடி இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தெய்வம் கொடுத்த ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுத்த உயர்வு, ஆண்டவர் கொடுத்த கல்வி, ஆண்டவர் கொடுத்த வேலைகள், ஆண்டவர் கொடுத்த வருமானங்கள் அநேகருடைய வாழ்க்கையில தங்கள் நிலைமைகளை தாங்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தடைகளாய் மாறிவிட்டது. பல தடவைகளில் ஏன் மற்றவர்களை குறை சொல்லுகிறோம்? நாமே ஒரு வரையறையை வைத்து விடுவோம். வருத்தம் என்று வந்தால், கஷ்டம் என்று வந்தால் கர்த்தர் போட்டு அடிக்கிறார். அவர்கள் ஏதோ வாழ்க்கையில பிழை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே கஷ்டம், அதே பாடுகள், வேதனைகள் இவர்களுடைய வாழ்க்கையில வருகிறவர்கள் சொல்லுவார்கள், கர்த்தர் நம்மை பரிசோதித்து பார்க்கிறார், கர்த்தர் நம்மை புட்டமிட்டு பார்க்கிறார். மற்றவனுக்கு வந்தா கர்த்தர் அடிக்கிறார், தனக்கு வந்தா கர்த்தர் பரிசோதிக்கிறார். 5ஆம் அதிகாரத்தில் மற்றவர்களை பார்த்து ஐயோ ஐயோ என்று கூறின ஏசாயா இப்ப தேவனை பார்த்த பின்பதாக ஐயோ ஐயோ நான் அதமானேன். முதலாவதாக அந்த மனிதன் சொல்லுகிற காரியம், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். எப்பொழுது தெய்வத்தை பார்க்கிறானோ, எப்பொழுது ராஜாவாக கர்த்தர் சிங்காசனத்தில் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறதை பார்க்கிறானோ, அப்பொழுது ஐயோ நான் அதமானேன், என் உதடுகள் நல்லது அல்ல, என் உதடு நல்லது அல்ல, என் உதடு அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் நான். தேவனை பார்த்த பொழுது தன்னை பார்க்கிறான். தேவனை பார்த்த பொழுது தன் நிலைமையை முதலாவது உணர்கிறான். தன்னுடைய தவறை, தன்னுடைய காரியத்தை பார்க்கிறான். நான் ஒரு தீர்க்கதரிசிதான். 5ஆம் அதிகாரத்தில் 6 ஐயோக்களை தைரியமாக பேசினவன் தான். 6ஆம் அதிகாரத்துக்கு வருகிற பொழுது சொல்லுகிறான், என் உதடு நல்லதல்ல, அசுத்த உதடு உள்ள மனுஷன் நான். என் உதடு அசுத்தமான உதடு. மற்றவனை செய், இது புல, பெருமை கொள்ளாத, இப்படி வாழாத, சுயநலமா இருக்காத என்று பேசின உதடுதான். 6ஆம் அதிகாரத்தில் வருகிற பொழுது ஐயோ என் உதடு அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், என் உதடு அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். முதலாவது தன் நிலையை தானே உணர்கிற ஒரு நிலைமை. எப்பொழுது தேவ ஜனம் தேவனை பார்க்க ஆரம்பிக்கிறதோ அங்கே ஆரம்பிக்கிறது பரிசுத்தம். முதலாவது தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பு, தங்களை தாங்களே பார்க்கும்படியான ஒரு காரியம். எப்பொழுது தேவ ஜனம் தேவனுடைய வார்த்தையை பார்க்க ஆரம்பிக்கிறதோ அந்த வார்த்தை முதலாவது அவனை திருத்துகிறது, அவனோடு பேச ஆரம்பிக்கிறது, அவனை காட்டுகிறது. நீ யார், நீ யார்? ஒருவேளை நீ ஒரு பெரிய பிரசங்கியா இருக்கலாம், பெரிய சுவிசேஷகனா இருக்கலாம், அநேக காரியங்களை கற்றறிந்த பெரிய அறிஞனா இருக்கலாம், அநேக ஆயிரக்கணக்கான வருடங்கள், நூற்றுக்கணக்கான வருடங்கள் ஆலயத்தில் ஊழியங்களை செய்திருக்கலாம், ரட்சிக்கப்பட்டு பல வருடங்களா இருக்கலாம், மற்றவர்களை குறித்து பேசிக்கொண்டே இருந்திருக்கலாம். நாம் தேவனை பார்க்கிற மனிதன் முதலாவது அவனையே தேவனில் பார்க்கிறான். நான் யார் என்பதை ஏசாயா உணர்ந்து ஐயோ அதமானன், ஐயோ அதமானன், அசுத்த உதடு எனக்கு,
என் உதடு நல்லது இல்லப்பா. இவ்வளவு காலமும் இவனையோ மனிதனை பார்த்து ராஜா ராஜா நீர் வாழ்க, நீர் ஊழி வாழ்க, உசியா ராஜாவே வாழ்க 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 என்று என் உதடு சொல்லிக்கொண்டே இருந்து விட்டது. 52 ஆண்டுகள் அரசாண்ட அந்த உசியா ராஜா தேவனுக்கு பயந்தபடியினால் தேவன் அவனை ஆசீர்வதித்தது உண்மை. ஆனால் ஆசீர்வதித்து ஆண்டவரை பார்க்காமல் இவனையே பார்த்து பார்த்து வாழ்க ராஜா உசியாவே, வாழ்க ராஜா உசியாவே, வாழ்க 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 என்ற உதடு இவனே புகழ்ந்து விட்டதல்லவோ என்ற உணர்வு அவனுக்குள்ள வருகிறது. என் உதடு அசுத்தப்பட்டு விட்டது, தேவனுக்கு விரோதமாக என் உதடு செயற்பட்டு விட்டது. யாக்கோப்பு 3ஆம் அதிகாரத்தில் வேதம் நமக்காக சொல்லுகிறது, பாருங்கள் குதிரைகளை பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும் படியாக வேதம் சொல்லுகிறது. குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும் படியாக ஒரு பெரிய கடிவாளத்தை போட்டு முழு குதிரையையும் நமக்கேற்ற விதத்தில் திருப்தி நடத்தும்படியாக இந்த கடிவாளத்தை போட்டு நாம் குதிரையே நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருகிறோம். ஆண்டவர் அழகாக நமக்கு சொல்லுகிறார், ஒரு குதிரை உனக்கு கீழ்ப்படியும்படியாக குதிரைக்கு ஒரு பெரிய கடிவாளத்தை போட்டு அந்த முழு குதிரையுமே உன் இஷ்டப்படி நடத்தும்படியாக நீ மாற்றி ஒரு பெரிய வெற்றியை கண்டுபிடிக்கிறாய், அதிலும் வெற்றியை காண்கிறாய். ஒரு பெரிய கப்பலை பார் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். பெரிய கப்பலை பாருங்கள், எவ்வளவுதான் அது பெரிய கப்பலா இருந்தாலும், அது காற்று அடித்தாலும் அலைகள் அடித்தாலும், நீ யோசிக்கும் இடத்திற்கு சிறிய சுக்கானால அந்த பெரிய கப்பலையும் திருப்தி நடத்தும்படியாய் திருந்தி உன் விருப்பத்துக்கு ஏற்ற வகையில பெரிய கப்பலை நடத்தும்படியாக நீ ஒரு சுக்கான வைத்து பெரிய காரியங்களை செய்வதிலும் வெற்றி கண்டுவிட்டாய் மனிதா. குதிரை அடக்கும்படியாக வெற்றி கண்டுவிட்டாய், பெரிய கப்பலை உன் இஷ்டப்படி நடத்தும்படியாகவும் வெற்றி கண்டுவிட்டாய். ஆனால் நாம அடக்க ஒரு மனுஷனால முடியாது, அது பொல்லாங்குள்ளது, சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது நாவு. 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிற பொழுது அழகாக ஆண்டவர் ஒவ்வொன்றாக நாவை குறித்து வரையறை கொடுக்கிறார். வாசியுங்கள், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள், நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நாவு நெருப்புத்தான், நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம், அது அநீதி நிறைந்த ஒரு உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நம்முடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்தக்கூடிய வல்லமை உடையது நாவு. நம்மளாயும் சக்கரத்தை கொளுத்துகிறதாயும் நரக அக்கினிக்குள்ளாக நம்மை கொண்டு போய் அங்கே அக்கினியினால் கொளுத்த நம்முடைய சரீரத்தை சுட்டரிக்கப்படக்கூடிய அளவுக்கு நம்ம இழுத்து கொண்டு போகக்கூடியது நாவு. ஏசாயா சொல்றார், ஐயோ அசுத்த உதடுகள் உள்ள ஒரு மனுஷன் நானா, யாருக்கோ கிணத்தை கொடுத்து விட்டேன், யாருக்கோ துதியை கொடுத்து விட்டேன், யாருக்கோ புகழ்ச்சியை கொடுத்து விட்டன், என் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், என் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிழ்ச்சி, என் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய புகழ்ச்சியை என் வாய் இவனுக்கு கொடுத்து விட்டதே என்ற உணர்வு எப்பொழுது தேவனை பார்க்கிறானோ அப்பொழுதுதான் வருகிறது. எப்பொழுது ஆண்டவரை பார்த்தானோ அப்பொழுதுதான் அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. என் உதடு சரியில்லை, நான் ஒரு நல்ல மனுஷன் இல்ல, ஒரு தீர்க்கதரிசி தான், ஜனங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொன்னவன் தான், ஆனால் என் உதட்டினால் இந்த மனுஷனை கனப்படுத்தி கொண்டு என் வாழ்க்கையில் இருந்து விட்டேன், இந்த மனுஷனை பார்த்து புகழ்ந்து புகழ்ந்தே என் வாழ்க்கையை கழித்து விட்டேன். அவன் செத்த பின்பதாக இந்த கனமுள்ள ராஜா, இந்த மதிப்புள்ள ராஜா, இந்த உயர்வுள்ள ராஜா உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல என் கண்கள் கர்த்தரை பார்க்கிறது. என் கண்கள் கர்த்தரை பார்த்ததப்பா. என் கண்கள் தேவனை பார்த்த பொழுது தேவனில் என்னை பார்த்தேன். நான் என்னை பார்த்தேன், நான் யார், நான் யார் என்ற உணர்வை கண்டுபிடித்தேன். நான் யார்? இதுவரைக்கும் நான் ஒரு தீர்க்கதரிசியை போல
இதுவரைக்கும் நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக வலம் வந்து கொண்டிருந்தேன். தெய்வத்தினுடைய காரியங்களை தீர்க்கமாய் பேசிக்கொண்டே இருந்தேன். ஆண்டவரை பார்த்து பின்பதாக நானே என் நிலைமை உணர்ந்து கொள்ளுகிறேன். முதலாவது, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். நான் ஒரு நல்லவன் இல்லை. இரண்டாவது, இந்த மனிதன் சொல்லுகிறான், நானும் ஒரு அசுத்த உதடு உள்ள மனுஷன். அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் மத்தியில நான் இருக்கிறேன். நான் ஒரு பிழையான இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். முதலாவது என்ன கண்டுபிடிக்கிறார்? நான் என்னுடைய வாழ்க்கை நல்லதில்லை, என் உதடு நல்லதில்லை. முதலாவது தன்னை பரிசீலித்து பார்த்து, இரண்டாவது சுற்றி சூழலை பார்க்கிறார். நான் இப்ப வாழ்றது எங்க தெரியுமா? எருசலேமில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் நான் நினைச்சேன் எல்லாம் நிறைவா இருக்கிறது, எல்லாம் சமாதானமா இருக்கிறது, எல்லாம் திருப்தியாக இருக்கிறது, ஒரு குறைவும் இல்லை, ஆண்டவர் தான் நம்மோடு இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டே இருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு தெரிகிறது, ஆண்டவரை பார்த்த பின்பதாகத்தான் தெரிகிறது, நான் வாழ்றதே எங்க? அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். 6ஆம் அதிகாரம் ஏசாயா 5ஆம் வசனத்தின் 2வது போதிய வாசிங்கள். நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். ஐயோ, நான் அதமானேன். நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் உதடுகள் உள்ள ஜனங்களின் மத்தியில் வாசமாயிருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது. சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என்னுடைய கண்கள் கண்டது. இதுவரைக்கும் உசியா ராஜாவை பார்த்து கொண்டிருந்த நான், இவன் எப்ப மண்டையை போட்டானோ அதன் பின்பதாக சேனைகளின் ராஜாவை என்னுடைய கண்கள் கண்டது. சேனைகளின் ராஜாவை என் கண் கண்டது. தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியம் இதுதான். வேதனைகள், கஷ்டங்கள், பாடுகள், போராட்டங்கள், துன்பங்கள் வருகிற பொழுது ஆண்டவரை நோக்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, உபவாசிக்கிற ஒரு வாழ்க்கை, ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை, எப்படியாவது தேவனிடம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக காலை மாலை மதியம் என்று ஆண்டவரை தேடுகிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. ஆனால் எல்லாம் நிறைவா இருக்கிற பொழுது, நல்ல வருமானம், நல்ல படிப்பு, பிள்ளைகளுக்கு நல்ல லேர கிடைச்சிட்டு, நல்ல வருமானம், குறைவும் இல்லாம எல்லாம் நிறைவாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொழுது, நம்மெல்லாம் நிறைவாக்கினவரை பார்க்க தவறி நிறைவான ஆசீர்வாதங்கள் போல நமக்கு காட்சி அளிக்கிற இந்த காரியங்களை பார்ப்பதினால் பல தடவைகளில் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய நிலைமையை நாம் அறிந்து கொள்ள முடியாதபடி தடைகளாக மாறிவிடுகிறது. நான் யார் என்பது கூட நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. ஏன்? எனக்கு ஒரு நல்ல வேலை, 4 பேர் என்ன மதிக்கிறார்கள், மாதம் மாதம் சம்பளம் வருகிறது, எல்லாம் நிறைவாகிவிட்டது. நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வந்த நமக்கு வருகிற காரியம் என்ன? ஆண்டவர் என்னை பயங்கரமாய் ஆசீர்வதிக்கிறார். நல்லா படிக்க ஞானத்தை தருகிறார், புத்தியை தருகிறார், செல்வாக்கை தருகிறார், கனத்தை தருகிறார், புகழ்ச்சியை தருகிறார், எல்லாம் எனக்கு வந்துவிட்டது என்ற மமதை நம்முடைய வாழ்க்கையில வருகிற பொழுது, இதெல்லாம் ஆண்டவர் தான் தந்தது என்ற உணர்வு அநேக தடவைகள் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் போய்விடுகிறது. அதான் அன்றைக்கு நான் அழகாய் பாடினோம், எல்லாமே நீங்க தந்ததப்பா. அது சரியாக உதட்டுல மாத்திரம் ஞாயிற்றுக்கிழமையில வந்து அடிச்சு அதை அடிச்சு இதை அடிச்சு அதை மட்டும் பாடி போடுற பாடல்களாக நாம் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில நினைவு கூறுகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எந்த நிலைமைக்கு நாம் போனாலும், எப்படிப்பட்ட உயர்வுகளுக்கு போனாலும், ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில சாபமாக மாறிவிடக் கூடாதபடி நானும் நீங்களும் அதை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீங்க தந்த வேலையப்பா, நீங்க தந்த கல்வி, நீங்க தந்த உயர்வு, நீங்க தந்த கனம், நீங்க தந்த ஆசீர்வாதம், நீங்க தந்தது ஆண்டவரே என்று சொல்லி அந்த ஆண்டவரை துதிக்கிறவர்களாய் நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் இருக்கட்டும்.
ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மாத்திரமல்ல, எப்பொழுதும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கட்டும். இப்பொழுது உசியா ராஜா சொல்லுகிறார், அசுத்த உதடப்பா, நான் வாழ்றதும் அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என் கண்கள் கண்டுவிட்டது என்று சொன்ன பின்பதாக 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறடால் ஒரு நெருப்பு தணலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். அடுத்த வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? இதன் பின்பு பலிபீடத்திலிருந்து ஒரு குறட்டை எடுத்துக்கொண்டு வந்து நாக்க தொட்டு பாவத்தை நீக்கி அக்கிரமத்தை நீக்கி ஒரு பெரிய புடமுடுதல், ஒரு பெரிய பரிசுத்தமாய் இந்த மனிதனை மாற்றிய பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்கிற உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றான். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் தேவ சத்தத்தை கேட்க முடியாத நிலைமை, சரியாக தேவ சத்தத்தை கேட்க முடியாத நிலைமை, தேவனுடைய அழைப்பை புரிந்து கொள்ள முடியாத நிலைமை. பார்த்தார் காரியங்களை. அங்க இருந்த ஒரு மனுஷன், ஒரு தேவதூதன் பெரிய குறட்டை கொண்டு வந்து, நெருப்பை கொண்டு வந்து நாக்கில தொட்டு உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியாகி பட்டு விட்டது. தேவதூதன் பரிசுத்தமாக்கி பின்பதாக அழைப்பு வருகிறது. என்ன வருகிறது? அழைப்பு வருகிறது. யாரப்பா நமது காரியமாய் போவார்கள்? இன்றைக்கு அநேகருக்கு ஆசை என்ன? அழைப்பு வந்த பின்பதாக உபவாசம் இருந்து ஊழியம் செய்யணும். முதலாவது அழைப்பு வரட்டும். சரக்கா சொல்லுவா, அழைப்பு என்ற வாரம் அவனுக்கு செருப்பு என்று பதில் கொடுக்க வேண்டும். அழைப்பு வரட்டும். என்ன வரட்டும்? அழைப்பு வரட்டும். சில பேரை சபையில காண முடியாது. கேட்ட சொல்லுவார்கள், ஆண்டவர் அழைத்தால் நான் வருகிறேன். சில பேர் சொல்லுவார்கள், ஆண்டவர் என்னை அப்படியாக அழைத்திருக்கிறார், இப்படியாக அழைத்திருக்கிறார். நல்லது. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது முதலாவதே சொல்லவில்லை. ஏசாயா, யார் நமது காரியமா போவன் என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. தேவஜனமே, இவர் மனக்கண்கள் திறக்கப்பட்டு தன் பிழையை தான் உணர்ந்து தான் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று வாயால் அறிக்கையிட்டு, தன் பாவங்களை அறிக்கையிட்டு, தன் நிலைமையை அறிக்கையிட்டு, ஐயோ அசுத்த உதடில் உள்ள மனுஷன் நான், அசுத்த உதடில் உள்ள ஜனங்களின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் இப்ப என் கண்கள் என் ராஜாவை கண்டுவிட்டது. அதுக்கு பிறகுதான் குறட்டோட நெருப்புத்தல் வருகிறது. என்ன வருதம்மா? குறட்டோடு நெருப்பு தலையை கொண்டு வருகிறான் பலிபீடத்தில் தேவதூதன். நாக்கில வச்சு, நாக்கு பொல்லாங்குள்ளது, சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது. இந்த நாக்கு, இந்த உதடு என்ன செய்யும்? வாழ்க்கை சக்கரத்தை அப்படியே கொளுத்து விடக்கூடியது. இந்த உதடு அப்படிப்பட்டது. அது கொண்டு நரக அக்கினிகளை கொண்டு போய் தள்ளி அந்த அக்கினியினால் கொளுத்தப்படக்கூடிய வகையில வல்லமையான காரியங்களை செய்யக்கூடிய, சிறிய நாவு பெரிய காட்டை கொளுத்தக்கூடிய வல்லமை உள்ள இந்த நெருப்பு நிறைந்த இந்த நாக்குக்கு நெருப்பே வருகிறது தேவ சமூகத்திலிருந்து. ஆண்டவர் பாத்திரப்பா, நீ தானா முழு வாழ்க்கை சக்கரத்தையும் கொளுத்தக்கூடியவன்? நீதானா நரக அக்கினிக்கு கொண்டு போய் தள்ளி இந்த முழு அழகான வாழ்க்கையை சுட்டரிக்கும்படியாக நடத்தக்கூடியவன்? ஐயா, உன்னை விட்டு வைக்க மாட்டேன். எடுத்துக்கொண்டு வந்தான். நேர நாவுக்கு நேர நெருப்பு தழல். இந்த எந்த விஷம் நிறைந்ததாக, சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாக, பொல்லாங்குள்ளதாக இருந்ததோ அதுக்கே கொண்டு வந்து வச்சான் தேவதூதன் நெருப்ப.
ஒரு சுத்திகரிப்பு, ஒரு நல்ல சுத்திகரிப்பு. பாவம் நெருப்பு தலையில வாயில வச்ச உடனே பாவமும் நீங்கிட்டு, சொல்லுங்க அடுத்தது, அக்கிரமமும் நீங்கிட்டு. தலையில வரையில நெருப்பு தழல், இந்த நாக்கில தான் நெருப்பு வச்சாரு. அப்போஸ்தலருடைய புஸ்தகத்தில் நாம் பார்க்கிற பொழுது, ஆதி அப்போஸ்தலருடைய காலத்துல அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கும்படியான ஒரு அக்கினி தழல் ஒவ்வொரு மேலும் தனித்தனியாக வந்து இறங்கியது. அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று சொன்ன பொழுது அதை சுத்திகரிக்கும்படியாக நிரப்பு தல தேவ பலிபீடத்திலிருந்து கடந்து வருகிறது. அம்மா, நிரப்பு தழலை நாவில் வைத்தவுடனே அந்த முழு வாழ்க்கை சக்கரமும் பரிசுத்தமாக்கப்படுகிறது, பாவம் நீக்கப்படுகிறது, அக்கிரமம் நிவர்த்தியாக்கப்படுகிறது. அதன் பிறகு அழைப்பு வருகிறது, யார் நமது காரியமாய் போவார்கள். இன்றைக்கு இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். பல தடவைகளில் ஏன் நம்முடைய வாழ்க்கையில நம்மை நாம் என்று அடையாளம் காண முடியவில்லை? நாம் யார் என்று தெரியாதபடி அன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம், என்ன நோக்கத்துக்காக தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டோம், ஏன் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் என்ன என்று கூட தெரியாமல் இருப்பதற்கு காரணம், பல உசியாக்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார்கள். சொல்லுங்க, பல உசியாக்கள் இருக்குது முன்னுக்கு. அந்த உசியாவால தான் நாம யார் என்று நமக்கு தெரியுதில்ல, நம்மை கொண்டு ஆண்டவர் எதை செய்ய போறான் தெரியுதில்ல, நாம் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியுதில்ல. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உசியாக்களை அடையாளம் காணுங்கள். இதை என் வாழ்க்கையில் அதிகமாய் புகழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதை என் வாயில் அதிகமாக உச்சரித்து நான் புகழ்ந்து கொண்டிருக்கிறேன். எதை புகழுகிறேன்? என் கல்வியா? இன்றைக்கு இருக்கிற கல்வி நாளைக்கு பாழாய் போகும், இன்றைக்கு இருக்கிற வேலை நாளைக்கு இல்லாம போகும், இன்றைக்கு இருக்கிற பணம் நாளைக்கு இல்லாம போகும். அழிந்து போகிற பொருள்களை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமா? அழியாமையுடைய தெய்வத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோமா? அழிந்து போகக்கூடிய பொருட்கள் மேலும் கண்களை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அதை விட பரமதியான தெய்வத்தை நோக்கி பார்க்கும்படியாக ஆசைப்படுகிறோமா என்ற உணர்வு இன்றைக்கு இந்த மதிய வேளைக்கு தெய்வம் நம்மோடு பேசட்டும். பிரியமானவர்களே, நம்முடைய பார்வை எங்கே இருக்கிறது? நம்முடைய பார்வை தேவன் மேல் வைக்க வேண்டிய பார்வை, தேவன் மேல் வைக்க வேண்டிய நம்பிக்கை, தேவன் மேல் வைக்க வேண்டிய விசுவாசம் வேறு எந்த காரியத்தின் மேல் இருந்தாலும் முதலாவது நாம் யார் என்று நாமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடும். இரண்டாவது, நாம் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அடையாளம் காண முடியாமல் போய்விடும். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் எது என்று கூட நமக்கு தெரியாமல் போய்விடும். நாலாவது, தேவனுடைய அழைப்பை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றிக் கொள்ள முடியாதபடி நாங்களும் ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போய்விடுவோம். பிரியமானவர்களே, ஏசாயா சொல்கிறார், என்னை அனுப்புங்க ஆண்டவரே. யார் நமது காரியமாய் போவார்கள்? ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் உம்மை கண்டேன், என் நிலைமையை நான் உணர்ந்தேன், என்னை நீங்க பரிசுத்தமாக மாற்றினீங்க, இப்பொழுது அழைப்பு வந்தது. பிரியமானவர்களே, இதன் பின்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு எழுப்புதலை வேதத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. பெரிய ஒரு எழுப்புதல், பெரியதான ஒரு எழுப்புதல். 66 புஸ்தகங்களை, வேதாகமத்தில் 66 புஸ்தகங்கள் உண்டு. அதற்கு சமனாக 66 அதிகாரங்களை கொண்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசன புஸ்தகமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் வேதாகமத்தில் இடம்பெற்றுள்ளது. காரணம், உசியாக்கள் மறைத்த பின்பதாக, உசியாக்கள் செத்த பின்பதாக கர்த்தரை கண்டான், தன் நிலைமையை உணர்ந்தான், பாவத்திலிருந்து வெளியே வந்தான், பரிசுத்தமான பெரிய அழைப்பை ஆண்டவர் கொடுத்தார். பயங்கரமாய் தேவன் தன்னுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தினார். அப்பேற்பட்ட ஏசாயாக்களாய் நாங்களும் எழும்ப கர்த்தருடைய ஆவியானவர் இந்த அழகான மதிய வேளையில் நமக்கும் உதவி செய்வாராக. மற்றவர்களை பார்க்கும் போது அல்ல, நம்மை நாங்களே பார்த்து
நம்மை நாம் சரி செய்து கொள்ளுகிற பொழுது தேவனுடைய அழைப்பை உறுதிப்படுத்திக் கொண்டு தேவனுக்காக எங்களாலும் பெரிய காரியங்களை செய்யக்கூடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே ஏசாயாவின் தெய்வம் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனாக இருந்து நம்மை உயர்த்தி நம்முடைய அழைப்பை நம்முடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் நம்மையும் மாற்றுவாராக. ஆமென். நாங்கள் யாரும் எழுந்து நிற்போம். பிரியமானவர்களே, எல்லாரும் எழுந்து நின்றவர்களாய் கண்களை மூடி இது நல்ல மதிய பொழுதிலும் அருமையானவர்களே நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் உங்களை பார்க்க முடியாதபடி உங்களுடைய அழைப்பை என் வாழ்க்கையை உறுதிப்படுத்த தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்கிறார், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பறந்து வா என்று சொல்லி பூமியின் தூளை போல உன் சந்ததி பெருகும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர். The Lord who promises, hallelujah, is being with us. Hallelujah. Thank you. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பறந்து வா என்றீரே, பூமியின் மூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பறந்து வா என்றீரே, பூமியின் மூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ, நீர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. சென்று சொல்லுவீங்களா? ஏல்பெத்தேல் ஏல்பெத்தேல், இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நானும் தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணுகிறார், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. அதனால அதே ஆசீர்வாதம் நமக்கும் உண்டு. கவலைப்படாதிருங்கள், கஷ்டப்படாதிருங்கள், எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். Come on. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள்
ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி, நீர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றி. பெத்தேல் சொல்லுவோமா? பெத்தேல் இது வானத்தின் வாசல், எங்கேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தேல் இது வானத்தின் வாசல், எங்கேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பும் வரையில ஆண்டவர் யாக்கோபை கைவிடவில்லை, அவனை கனப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நாமும் எந்த சூழலில் இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவர் சமூகத்தில் திரும்பி வருகிற வரையும் அவருடைய கை நம்மை விடுவதில்லை. சந்தோஷமாய் பாடுவோமா? செல்லும் இடமெல்லாம் உன்னோட இருந்து உன்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் உன்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் உன்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டே. நீ சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. Come on, join together and say it, Bethel. Bethel, இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தேல், இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மூளை கல்லீரையா, நரம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. சரி சொல்லுவோமா? இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல், பரலோகத்தின்